நாம் கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உடைய வேத புத்தகம் எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். எங்களுடைய சொந்த மொழியிலே இந்த வேத புத்தகம் இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். அதை வாங்கக்கூடிய திராணி பலன் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அது எங்களுக்கு நன்றாக கிடைக்கிறது, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்போது இந்த வேத புத்தகத்தின் மேல் ஆர்வம் கூடுதலாக எங்களுக்கு மாறவும், ஆண்டவரே, அதை நாங்கள் வாசிப்பதற்கும் கீழ்ப்படிவதற்கும் தியானிப்பதற்கும் உரிய அந்த ஆர்வத்தை எங்களிலே நீர் கட்டளையிட்டர்கள். என்னுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய சிந்தைகளையும் உடைய கரத்தில் தருகிறோம். இந்த நேரம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நேரமாக இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. அன்பானவர்களே, it is impossible to rightly govern this world without this book. இந்த உலகத்தை நிர்வாகம் பண்ணுவதற்கு இந்த புத்தகம் இல்லாமல் முடியாது அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கார். இந்த புத்தகம் இல்லாட்டா உலகத்தை நிர்வாகம் பண்ணவே முடியாது. இட்ஸ் a great administration book. இப்படி சொன்னவர் அமெரிக்க தேசத்து பிரசிடென்டான ஜார்ஜ் வாஷிங்டன். இந்த புத்தகம் இல்லாமல் இந்த உலகத்தை நிர்வாகம் செய்ய முடியாது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த புத்தகத்தை நேசித்து வாசித்து அநேகருக்கு பயனுள்ளவர்களாக இருந்த ஏராளமான மக்களை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இதை பற்றி அடிப்படையான தகவல் எப்போ கேட்டாலும் தெரியணும். இதில் எத்தனை புஸ்தகம் இருக்குது சொல்லுங்கள்? மொத்தம் எத்தனை புஸ்தகம்? பைபிள்னா இட்ஸ் a book of books. நிறைய புத்தகங்கள் அடங்கிய ஒரே புத்தகம். டா பிப்ளியா அப்படிங்கிற ஒரு கிரேக்க வார்த்தையிலேருந்து வந்திருக்கு. ஆனால் த புக்ஸ்னு அர்த்தம். 66 புஸ்தகம் இருக்குது. எத்தனை புஸ்தகம் இருக்குது? 66. மறந்துடவே கூடாது, 66 புக் இருக்கு. பழைய ஏற்பாடு எத்தனை? புதிய ஏற்பாடு எத்தனை? பழைய ஏற்பாடு 39, புதிய ஏற்பாடு 27. இதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்? 39, 27. ஓல்டு டெஸ்டமெண்ட், ஆங்கிலம் தெரிந்தால் ஓல்டு டெஸ்டமெண்ட், OLD 3 எழுத்து. டெஸ்டமெண்ட் TESTAMENT 9 எழுத்து. ஸோ ஓல்டுனா 3 எழுத்து, டெஸ்டமெண்ட்னா 9 எழுத்து. 3ஐயும் 9ஐயும் பக்கத்தில் போட்டால் பழைய ஏற்பாடு 39. 3 9ஆல் பெருக்குனா 27, 27. ஸோ 39, 27, 66 புத்தகங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். திடீர்னு என்ன பார்க்க வாரீங்க, ஏதோ ஒரு ரெக்வெஸ்ட் கேட்குறீங்க, இதை கொஞ்சம் தயவுசெய்து செய்யுங்க, அல்லது ஒரு லெட்டர் தாங்க. இப்போ நான் என்ன கேட்கணும்? பைபிள் எத்தனை புத்தகம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கணும். காலேஜ் ஒரு லெட்டர் தாங்கன்னு. பழைய ஏற்பாடு எத்தனை, புதிய ஏற்பாடு எத்தனை அப்படின்னு கேட்கணும். தெரிஞ்சிட்டுன்னா உடனே ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணிட வேண்டியதான். அன்பானவர்களே, அடிப்படையான விஷயங்கள் இது. அது மாத்திரம் அல்ல, 1189 வசனங்கள், அதிகாரங்கள், 1189 அதிகாரங்கள். தமிழ் வேதாகமத்தை முதலாவது நமக்கு கொடுத்தது யாரு? சீக்கன்பார்க். 1715 தமிழ் வேதாகம் நமக்கு கிடைத்தது. அப்புறம் தமிழ் வேதாகமத்தை சீக்கன்பார்க். இப்போ நம்ம கையில் இருக்க வேதாகமம் யாருடைய மொழிபெயர்ப்பு? ஹென்றி பவர். பவரில் பவர், BOWER, 1858. இவர் நமக்கு தெரியாத ஆள் கிடையாது. உங்களுக்கு தெரியுமா? வெல்ட்ரி லைன்ஸ் ஆலயத்தில் இவருடைய கல்லறை இருக்கு, ஹென்றி பவர். நாம் எவ்வளோ கொடுத்து வச்சவங்க பாருங்க. இந்த பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணுறது எங்கே படித்து பண்ணாங்க தெரியுமா? கத்தீட்ரல் ஆலயத்தில் வைத்து. முதல்ல இந்தியாவில் எந்த மொழியில் வேத புத்தகம் அடிக்கப்பட்டது தெரியுமா? தமிழ் மொழி. முதல்ல அச்சு ஏறினது வேத புத்தகம். உலகத்திலேயே அதிகமாக விற்பனையாவது வேத புத்தகம். ஏராளமான மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டது வேத புத்தகம். அற்புதமான புஸ்தகம். ஸோ நம்ம கையில் 1க்கு 3 இருக்கிறதுனால ரொம்ப லேசாக யோசிச்சிடக்கூடாது. இட்ஸ் எ வெரி வேல்யூபிள் புக். அன்பானவர்களே, காலையில் ஆராதனையில்
கடைசியில் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இப்போ முதல்ல ஞாபகம் வந்திருக்கு. அது என்னன்னா, உங்களிலே 15 வயதிற்கு மேற்பட்டவர்களே எத்தனை பேர் ஒரு முறை ஒன் டைம் வேதத்தை வாசித்திருக்கிறீர்கள்? ஒரு முறை. சும்மா கை வைத்து சொல்லாமே, தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு முறை வேதத்தை வாசிருக்கிறேன். கை வைத்து பார்க்கலாம். ஒரு முறை, அட்லீஸ்ட் ஒன்ஸ் முழு வேதத்தையும் நான் வாசிச்சிருக்கேன். எழுப்பி நில்லுங்க பார்க்கலாம். அவங்களாம் ஒரு கை தட்டிடுவோம். எழுப்பி நில்லுங்க. ஒன்று, பரவாயில்ல. எத்தனை பேர் ஒரு முறை நான் வேதம் முழுவதையும் வாசித்திருக்கிறேன்? வெரி குட். கீழே உட்காந்துருக்கவங்களாம் ஒருத்தர் கை தட்டிடுவோமா? வெரி குட். ஆண்டவர் உங்களே ஆசீர்வதிப்பாராக. சரி, உட்கார்ந்து எடுங்க. என்ன, அதனால் ஒரு முறை வேதத்தை வாசித்திருக்கிறவர்கள் யார் அப்படின்னு கேட்கறதுக்கு கடைசியாக யோசிக்கணும். வாசிக்காதவங்களாம் என்ன செய்ய? அவங்கெல்லாம் என்ன, ஒரு குறிப்பிட்ட ஆக்சுவலாக டெய்லி ஒரு 10 அதிகாரம் வாஸ்தா கிட்டத்தட்ட 3 மாதத்தில் என்ன செய்யலாம்? வாஸ்து முடிச்சிடலாம். நம்ம கோயில் பிரதிஷ்டை வரும் தெரியுமா? இந்த மே மாதம் அசனெல்லாம் வரலாம். இன்னைக்கு ஒரு டேட் எழுதிக்கிடுங்க. பைபிள் வாசிக்க ஒரு தடவை கூட வாசிக்காதவங்கெல்லாம் இன்னைக்கு உங்கள் பைபிளில் இன்னைக்கு டேட் எழுதிடுங்க. பைபிள் சண்டே. அசனத்துக்கு முன்னால் வாசித்து முடிச்சிடணும். ராத்திரியும் பகலமாக எப்பெல்லாம் உட்காருவீங்க வாசித்து முடிச்சிடணும். வாசிப்பதுக்கு என்ன செய்யணும்னா, ப்ரைஸ் வேணும்னா ஒன்று செய்யணும். ஒரு டைரி வாங்கிடும். பழைய டைரியோ புது டைரியோ. இன்னைக்கு டேட்டை போட்டுடணும். இன்னைக்கு வாசித்ததுலேருந்து ஒரு சென்டென்ஸ் எழுதணும். ஒரு சென்டென்ஸ், அட்லீஸ்ட் ஒரு சென்டென்ஸ். கூடுதலாம் தப்பு கிடையாது. ஒரு சென்டென்ஸ் எழுதணும். நம்ம அசனம்லாம் வரும்ல, கோயில் பிரதிஷ்டை, ஆண்டவர் சித்தமான, அதுக்கு முன்னால் கொண்டு என்கிட்ட காட்டிடணும். காட்டிட்டா வெகுமதிகள் கொடுக்கப்படும். அதை வாசிக்கிறது அதோட பெரிய வெகுமதி. சரியா? வாசிக்காதவர்கள், இதுவரை ஒரு தடவை கூட வாசிக்காதவங்க, அவர்களுக்கெல்லாம் சிறப்பு பரிசு. வாஸ்தவங்க எங்களுக்கு வாய்ப்பு இல்லையா அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆறுதல் பரிசு கொடுக்கப்படும். இன்னொரு தடவை வாசிக்கணும். இன்னைக்கு டேட்டை குறிச்சிக்கணும். குறித்து கொண்டு நம்ம கோயில் பிரதேசத்துக்கு முன்னால் வாஸ்து முடித்து காட்ட வேண்டும். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, இந்த வேத புத்தகத்திற்கு பல ஒப்புமைகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வேத புத்தகத்தை பற்றி பல ஒப்புமைகள். அது எதை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. 1-2 நாம் ஒரு சிலவற்றை நாம் இந்த நேரத்திலே நாம் பார்ப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? 1 பேதுரு 1:23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, எந்தெந்தைக்கும் நிலை நிற்கிறதும் ஜீவனுக்கு ஏதுமான தேவ வசனமாகி அழிவில்லாத வித்து. விதை, வித்துன்னா என்னன்னா விதை, சீடு. இந்த சீடு பாருங்க, அதுக்கு ஒண்ணுமே இல்லாத மாதிரி தெரியும், ஜீவன் இல்லாத மாதிரி தெரியும். ஆனா அதை போட்டு அதுக்குள்ள இருந்து ஒரு உயிர் வருது, ஒரு உயிர் வருகிறது, ஒரு தாவரம் வருகிறது, விதை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் என்ன சொன்னாரு? விதைக்கிறவன் ஓமை சொல்றார் வேத வசனத்துக்கு. அது விதைக்கும் போது சில விதை வழியருகே விழுந்தது, சில விதை கற்பாறையில் விழுந்தது, சிலது முள்ளுள்ள இடத்துல விழுந்தது, சிலது நல்ல இடத்திலே விழுந்தது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேத வசனம் விதைக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னார். வேத வசனம் விதை என்று சொன்னார். இப்போ நான் என்ன பண்றேன்? விதைக்கிறேன், வேத வசனத்தை விதைக்கிறேன் இல்லையா? வழியருகே விழுந்துச்சா நான் சொன்னதெல்லாம் மறந்து போயிடும், உங்களுக்கு மறந்துடும், வெளியே போனவனே மறந்துடும். ஏன் தெரியுமா? ஆகாயத்து பறவைகள் பட்சித்து போட்டது. பிசாசு மறக்கடிச்சிருவாங்க. வீட்டுக்கு போறதுக்குள்ள மறந்து போவோம், எல்லாம் மறந்துடும். என்ன சொன்னார்னே மறந்துடும். பைபிள் வாசிக்கணும்னு குறித்து வச்சது கூட மறந்துடும் சில நேரம். வழியருகே விழுந்தவர்கள், கற்பாறை இடத்தில் விழுந்தவர்கள். ஸோ உடனே இன்னைக்கு போய் எழுதி வச்சாச்சு. நான் இன்னையிலேருந்து அசனம் வர்றதுக்கு முன்னால்
வேத புத்தகத்தை ஒரு தடவை வாசித்து விடுவேன். சரி, இன்னைக்கு வாசிக்க ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு 3 அதிகாரம் 5 அதிகாரம், இன்னைக்கு ஒரு 10 அதிகாரம் வாசிடுவேன். ஐயா 3 மாதம், நாங்கள் 2 மாதத்தில் வாசி முடிச்சோம் 10 அதிகாரம். அதுக்கு அடுத்த நாள் கொஞ்ச நாள் கழிச்சு 5 அதிகாரம், பிறகு 3 அதிகாரம், பிறகு பிப்ரவரி மாதம் என்ன பைபிள் ஐயோ போச்சே. அந்த சூட ஆரம்பித்து பாதியில் விட்டுறது. இதுதான் என்னது? கற்பாறை நிலத்தில் விழுந்தது. வேதவசன விதை என்ன ஆகுது? கொஞ்சம் பேர் இங்கேருந்து வெளியே போய் அதோட மறந்துடுறாங்க. கொஞ்சம் பேர் என்ன செய்கிறாங்க, ஒரு வாரம் 2 வாரம் அப்படியே பண்ணுறாங்க. அது கற்பாறை நிலத்தில் விழுந்தது. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? வாசிக்கிட்டே இருக்காங்க. வாசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வயிற்று வலி வந்துடுது. ஐயோ வயிறு வலிக்க, உடனே அதுக்கு எங்கேயோ டாக்டர் போகிறாங்க. அல்லது ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்துடுது குடும்பத்தில், அல்லது யாரு கூட ஒரு சின்ன வாக்குவாதம் வந்துடுது. உடனே மனசு கஷ்டமாக இருக்கு, ஐயோ வாக்குவாதம் பண்ணிட்டோமே. அப்புறம் நாம் பெருசாக பைபிள்லாம் வாசிக்க ஒன்றும் இதுபடி நடக்க முடியாது போல அப்படின்னு ஒரு உணர்வு. நம்ம பைபிள் வாசிக்க ஆரம்பித்த பிறகு தானே நமக்கு பிரச்சனையே வருது. அப்படி ஒரு உணர்வு சிலருக்கு. ஒழுங்காக இருக்கும்போது நல்லா தானே இருந்தோம், இது ஒரு வாரமாக வாசிக்கும் டெய்லி பிரச்சனையால இருக்கு. சரி, இதை போட்டு ஏன் வாசிப்பானே அப்படின்னு மூடி வச்சு. இதெல்லாம் முள்ளுள்ள இடத்துல விழுந்தது. சில விதை கோயிலை விட்டு வெளியே போகணுனால போயிருது. சிலது ஒரு வாரம் ஓடுது, அதுக்கு பிறகு ஓடலை. சிலது சில பிரச்சனைகள் நெருக்கடிகள்லாம் வந்த உடனே சரி இதை போட்டு வாசிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு உணர்வு. நல்ல நிலத்தில் விழுந்தது. நல்ல நிலத்தில் விழுகிற விதை என்ன செய்யுது? போன உடனே ஒரு நல்ல புது டைரி அல்லது நோட்டு வாங்கி தினந்தோறும் குறித்து வச்சு ஒரு அதிகாரத்தை வாசித்து கடைசியில் ஐயா நான் வாசிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆக வேத வசனம் என்னதான் விதை அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இதை வாசிக்கிறதுனால என்ன நடைபெறுகிறது? விதை எப்படி முளைக்குதோ அப்படியே அது முளைக்குது, நமக்குள்ளே இருக்கிறது. திடீர்னு ஏதோ ஒரு காரியத்தில் டக்குன்னு ஞாபகம் வருது, ஏதோ ஒன்று நமக்கு பிடிக்கல, பயங்கரமாக கோவம் வருது. இப்போ உடனே ஞாபகம் வந்துடுது. என்ன ஞாபகம் வருது? யாக்கோபு 1 என்ன சொல்லியிருக்கு? கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருங்கள். அடி வருது. ஏதாவது சொல்லணும்னு இருக்கு, கொஞ்சம் கேட்கறதுக்கு தீவிரமா. 2 காது இருக்கு, மூடி இல்லாமல் கேட்போம். வாய் இருக்கு, மூடி இல்லாமல் மூடி இருக்கு. ஆகவே இப்படி இந்த வேத வசனம் என்ன செய்யுதுன்னா சின்ன சின்னதாக வருது. அன்பானவர்களே, அப்பப்போ நமக்கு உதவியா இருக்கு. திடீர்னு பிள்ளைகள் இருக்காங்க, அவங்களுக்கு முன்னால தவறா நடந்துடும் இல்லையா? அப்போ என்ன ஞாபகத்துக்கு வருது? நீங்கள் இந்த வேத வசனங்களை உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். 2 தீமோத்தேயுல ஐனிக்கேயாள் லோவிசாள் அவங்க அம்மாவும் பாட்டியும் பிள்ளைகளுக்கு நல்ல வேத வசனங்களை கற்றுக் கொடுத்தார்கள். ஞாபகத்துக்கு வருது. ஐயோ இந்த பிள்ளைகளுக்கு முன்னால் இப்படி தவறா செய்தோம்னா அடுத்த சந்ததி கெட்டு போயிருமே அப்படிங்கிற உணர்வு வருகிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேத வசனம் விதை என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. இந்த வேத வசனத்தை நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி தந்துட்டோம்னா இப்போ இல்லை, எப்பவும் நாம நம்ம பிள்ளைகள் கூட இருக்க முடியாது இல்லையா? ஒருவேளை 10வது வகுப்பு வரை இருப்பாங்க, அல்லது 12வது வகுப்பு வரை இருப்பாங்க, அல்லது கல்லூரி வரை இருப்பாங்க. அதுக்கு பிறகு அவங்க வேலைக்காகவும் படிப்புக்காகவும் எங்கேயோ போயிடுவாங்க. அப்போ நாம் பக்கத்தில் இருந்து சொல்ல முடியாது, இது தப்பு இப்படி செய்யாத, இது தப்பு இப்படி செய்யாத, இப்படி செய்தால் தான் ஆசீர்வாதம் சொல்லவே முடியாது அவங்களுக்கு. ஆனால் நம்ம பைபிள் வாசிக்கிற ஒரு பழக்கத்தை அவர்களில் ஏற்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் தினந்தோறும் அவங்க வாசிப்பாங்க. அப்போ ஒரு தவறு செய்யும் போது சொல்லும் வேத வசனம் ஞாபகத்துக்கு வரும். ஐயோ இது செய்யக்கூடாது, பைபிள் சொல்லியிருக்குதே, நாம் இப்படி செய்யக்கூடாது, ஆண்டவர் பார்க்கிறாரு அப்படிங்கிற ஒரு உணர்வு அவர்களுக்கு வரும். நம்ம எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு ஒழுங்காக டியூஷன் போனோம், ஒழுங்காக பரீட்சை எழுதணும், ஒழுங்காக விளையாட்டுக்கு ஹாக்கி மட்டை எடுத்துட்டு ஒழுங்காக போயிடணும், எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு பைபிளை சொல்லி கொடுக்கலன்னா நம்மை விட்டு அவர்கள் கடந்து போன பிறகு யாரும் அவர்களுக்கு போதிக்க ஒருவரும் இருக்க மாட்டார்கள். அன்பானவர்களே, வேத வசனம் விதை மறந்துடக்கூடாது. யாக்கோபு 1வது அதிகாரம் 23 to 25 வரை யாராவது வாசிக்கலாம். யாக்கோபு ரெண்டாவது பாருங்க,
முதல்ல விதை பற்றி சொன்னோம். நீங்கள் உடனே உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு விதை பற்றி யோசித்துக் கொள்ளுங்கள். இப்போ ரெண்டாவது கண்ணாடி. வேத புத்தகம் நல்ல ஒரு கண்ணாடி. கிட்டத்தட்ட இங்கே வந்திருக்கிறதுல இப்படி 80லேருந்து 90% வரமுனால கண்ணாடி பார்த்துருப்பீங்க. பார்த்துருப்பீங்களா? பார்த்துருப்பீங்க. ஒரு சிலர் பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பார்த்து சில நேரம் அதில் ரொம்ப கவனம் இல்லாத கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, பார்க்குறதில்ல. நான் கூட நிறைய நேரம் மறந்துடுறது, எப்படி தான் மூஞ்சி இருக்குன்னு பார்க்குறதில்ல. அப்புறம் வீட்டில் போய் அம்மா சொன்ன பிறகு என்ன இப்படி போய் நின்னா இப்படி பரதாபமாக இருக்கீங்களே அப்படின்னு. அப்புறம் தான் எனக்கு ஓஹோ நம்ம கண்ணாடி பார்க்க மறந்துட்டோம் போல இன்னைக்கு. அன்பானவர்களே, ஆகவே கண்ணாடியா வேத புத்தகம் கண்ணாடியா. கண்ணாடி ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பார்க்கும்? பல தடவை பார்க்கும். வெளியே போகும்போதெல்லாம் பார்க்கும். அதே மாதிரி இந்த வேத புத்தகத்தை பார்க்கணும். அப்படி பார்த்தா அது நமக்கு தெரியும். என்ன தெரியும்? இதில் சொல்லியிருக்கபடி நம்ம நடந்திருக்கோமா இல்லையா? என்னுடைய வாழ்க்கை இதில் சொல்லியிருக்கபடி இருக்குதா? அப்படி பார்க்கணும். இதில் நிறைய லிஸ்ட் இருக்குது பாருங்க. நிறைய லிஸ்ட் இருக்குது பைபிளில், தவறுகளை குறித்த லிஸ்ட். ஒவ்வொரு லிஸ்ட்டு ஒவ்வொரு தடவை யோசிக்கலாம். அப்பப்போ நம்ம எடுத்து பார்க்கணும், நம்மளை செக் பண்ணுறது. எப்படி ஒரு வெஹிக்கிள் 6 மாதம் 1 வருஷத்துக்கு ஒருக்கா சர்வீஸ் சென்டரில் விட்டு எடுக்கிற மாதிரி அப்பப்போ இந்த வேத புத்தகத்தை உள்ள இந்த லிஸ்ட்டை பார்க்கணும். என்ன லிஸ்ட் பார்க்கணும்? மார்க் 7 அதிகாரம் எக்ஸாம்பிள் பாருங்களேன். மார்க் 7 அதிகாரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மனுஷருக்குள்ளே இருந்து வெளியே புறப்படுகிறது மனிதனை தீட்டுப்படுத்தும். பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம், கொலைபாதகம், களவு, பொருளாசை, துஷ்டத்தனம், கபடு, காமவிகாரம், வன்கள், தூஷணம், பெருமை, மதிகேடு. அப்படி வாசிக்கணும் ஒன்றுனா. அப்புறம் 1 கொரிந்தியர் 13, அன்பு எனாக்கராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நடது. அப்படியே பார்க்கணும். கண்ணாடி மாதிரி வாசிக்கிட்டே போகிறோம் நம்ம வேத வசனங்களை இல்லையா? வாசிக்கும் போது நம்மை ஒத்து பார்க்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையும் இந்த வேத புத்தகத்திற்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அப்பப்போ பார்க்கணும். அப்போ நம்மை சரிப்பட்டிக்கொண்டே வருவோம். அந்த காலத்தில் இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, பார்த்தோன்னே மறந்து போயிட்டான். அந்த காலத்தில் அவங்களுக்குலாம் ஏன் மறந்து போச்சு? இப்போ மாதிரி கண்ணாடி இல்லை. யாக்கோபு எழுதும்போது இப்போ மாதிரி கண்ணாடி அந்த காலத்தில் இல்லை. இப்போ பாருங்க, இப்போ நம்ம இங்கேருந்து பார்த்தா எனக்கு நம்ம வாசல் தெரியுது, ஏன்னா அவ்வளோ பாலிஷாக இருக்குது நம்ம ஃப்ளோர். இதே மாதிரி பாலிஷ்ட் ஸ்டோன்ஸ் தான் வச்சுருந்தாங்க அந்த காலத்தில். அதனால் தெளிவான இமேஜ் அவங்களுக்கு தெரியல. அதனால் பார்த்துட்டு முழுசும் அவங்களுக்கு ஞாபகம் வைக்க முடியல. இப்போ நாம் ஃபோட்டோ எடுத்துடுறோம், ஒரு இமேஜ் அப்படியே தெரியுது. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை. அதனால தான் யாக்கோபு என்ன எழுதினாருன்னா, பார்த்துட்டு மறந்து போகிற மாதிரி ஆயிரும். நம்ம வேத வசனத்தை வாசித்து அதன்படி செய்யாவிட்டால் நாம் கண்ணாடி பார்த்துட்டு, கண்ணாடியை நல்லா பார்த்துட்டு, ஒருவேளை இங்கே நம்ம சாப்பிட்டது ஏதோ இங்கே ஒட்டிகிட்டு இருக்கு, அதை எடுக்காமல் போயிடுறோம் அப்படின்னா கண்ணாடி பார்த்து நம்ம உணர்ந்த பிறகு எடுக்காமல் போகிற மாதிரி. அன்பானவர்களே, ஆகவே வேத புத்தகம் ஒரு நல்ல கண்ணாடி. இதை பார்த்து அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருந்தால் நம்ம அப்பப்போ நல்லா சரி பண்ணிடுவோம். நம்மளை வேத வசனம் நம்மளை சரி பண்ணிடும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வருவோம். ஆண்டவர் நம்ம இந்த உலகத்தில் எதற்கு படைத்திருக்கிறார்? எதற்காக ஆயத்தப்படுத்துகிறார்? அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துகிறார் இல்லையா? இது ஒன்றும் பெர்மனண்ட் கிடையாது. யாருக்கும் பெர்மனண்ட் கிடையாது. எவ்வளோ ரூபா இருந்தாலும் பெர்மனண்ட் கிடையாது. எவ்வளோ ஆரோக்கியம் இருந்தாலும் பெர்மனண்ட் கிடையாது. இட்ஸ் எ வெரி டெம்பரரி வேர்ல்டு. அது கடந்து போய்கிட்டே இருக்கும். ஆனால் நாம் ஒரு நாளிலே ஆண்டவராக இயேசுவை சந்திக்க வேண்டும். அவர் வருவார். அதனால தான் அட்வந்துனா என்ன? ஆண்டவராக இயேசு வருவார் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துறது. போன வாரமே சொன்ன மாதிரி அதான் வயலட்லாம் போட்டிருக்கோம். அன்பானவர்களே, வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல நீங்கள் ரோமர் நிருபம் 8வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நம்ம எதற்காக வைத்திருக்கிறாராம், எதற்காக அழைத்திருக்கிறாராம்? இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் மாறுவதற்காக. அதான் ஆண்டவருக்கு நம்மை பற்றி இருக்கிற திட்டம். எவர்களை தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களை முதற்பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு முன்குறித்திருக்கிறார். 29வது நம்மளை ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். எதுக்குன்னா, அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துடைய சாயலாக மாறுவதற்கு. அவருடைய சாயலாக மாறுவதற்கு என்ன செய்யணும்? பார்க்கணும். பின்னால் கூட திரும்பி பார்க்கணும்.
ஒரு வருஷத்துக்கு முன்னால் இருந்ததுக்கு இப்போவும் என்னுடைய சுபாவம் எவ்வளோ மாறி இருக்கு. வருஷ கடைசிக்கு வந்திருக்கோம். we should compare our life today and before maybe 1 year. நாம இன்னும் மாறி இருக்கோமா? இயேசுவின் சாயலுக்கு ஒப்பா மாறி இருக்கோமா? ஒரே நாளில் அந்த மாற்றம் முழுமையாக ஏற்படுவதில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுதல் நடைபெறுகிறது. அதற்கு வேத வசனத்தை வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும், தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும், அதில் உள்ளதை பயிற்சிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஒரு கேமில் வெற்றி பெறணும்னா எத்தனை நாள் கிரவுண்டுக்கு போகிறோம், எவ்வளோ முயற்சி எடுக்கிறோம். பரிசுத்தத்திலே வளர்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். ஸோ விதை, பிறகு கண்ணாடி. சங்கீதம் 119 பாருங்கள். சங்கீதம் 119, 105 யாராவது வாசியுங்கள். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, என்ன செய்வேன் தெரியாம வழி தவறி நாம் செல்லும் போது ஆண்டவருடைய வேத வசனம் நமக்கு வழிகாட்டுது, சரியா நம்மை வழிகாட்டுகிறது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சில நேரம் வேத வசனத்தை மறக்கும் போது தான் நம்ம தாறுமாறா போயிடுறோம், நாம் மறந்து போகிறோம் வேத வசனங்களை. இங்க பாருங்க, வேத வசனம் நமக்கு போதிக்குது. நாராயணன் வாமன் திலக், இதில் கூட படிச்சிருப்பீங்க, சரித்திரத்தில் கூட. திலக் இன்னைக்கு அவருடைய பிறந்த நாளாம், டிசம்பர் 6ஆம் தேதி. மராத்தியில் நிறைய பாடல்கள் அவர் எழுதியிருக்கிறார். அவர் தன்னை உயர் குலத்தவர் என்று நினைத்தவர். அன்பானவர்களே, அவர் சமஸ்கிருதத்திலிருந்து நிறைய மொழிபெயர்த்திருக்கிறார். அவர் ஒரு இடத்துல வேலை கிடைக்கிறது அவருக்கு, அங்கே கிளர்க்கு அவர் ஜாயின் பண்ணுறார். அங்கே போகும்போது அவர் தன்னுடைய சமஸ்கிருத புத்தகங்களை எடுத்து செல்ல மறந்து விடுகிறார். போகிற வழியில் ஒரு மிஷினரியை சந்திக்கிறார். அவர் ஒரு புதிய ஏற்பாடு கொடுத்தார், அதை வாசிக்க ஆரம்பித்தார். ஆக்சுவலாக இந்த நாராயண் வாமன் திலக்குக்கு ஒரு ஆசை, பல மத பிரிவுகள், பல ஜாதி பிரிவுகள் இதெல்லாம் ஒன்றாகி ஒரே மனுக்குலமாக மாற வேண்டும் என்று ஒரு ஆசை. அதனால் புத்த மதத்தை பற்றி படிக்கிறார், எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று அவர் யோசிக்கிறார். அதனால் எல்லா சமயங்களையும் சேர்த்து அவர் படிக்கும்போது புதிய ஏற்பாடை படிக்கிற ஆரம்பிக்கிறார். அப்பொழுது அவர் எழுதுகிறார், மை ஹார்ட் இஸ் ஸ்லோலி அட்ராக்டட் டுவர்ட்ஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று எழுதுகிறார். என்னுடைய இருதயம் இயேசு கிறிஸ்துவுக்கு நேரே இழுக்கப்படுகிறது என்று எழுதுகிறார். அன்பானவர்கள், ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறி கர்த்தருக்கு சாட்சியாய் அவர் மாறுகிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆக வேதம் வழி தப்பி போகும்போது வழிகாட்டும் ஒரு அற்புதமான ஒன்று. இப்போ நமக்கு நிறைய கப்பல்கள் இருக்கிறது, ஆகாய விமானங்கள் எல்லாம் இருக்கிறது. நான் ஒரு காலத்தில் கப்பல் பயணம் தான் அதிகமாக இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இங்கிலாந்து தேசத்திலேருந்து ஒரு கப்பலில் ஒரு கூட்ட மக்கள் புறப்பட்டு போகிறாங்க. எதுக்காக புறப்பட்டு போகிறாங்கன்னா, பிரெட் ஃப்ரூட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, நானும் ஒரு முறை சவுத் அமெரிக்கா போயிருக்கும்போது பார்த்துருக்குறேன். பிரெட் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் அது, காலையில் உணவுக்கெல்லாம் அதை சமைச்சு சாப்பிட்றாங்க. ஆகவே ஒருவேளை கஷ்டம் மிகுதினால ஏதோ தெரியல, ஒரு பெரிய கப்பலில் மக்கள்லாம் புறப்பட்டு போகிறாங்க அந்த பிரெட் ஃப்ரூட்டுக்காக. கடைசியில் அது ஒரு தீவிலேருந்து அவங்க எடுத்துகிட்டு வரும்போது அவங்களுக்குள்ள சண்டை வந்துடுது. ஒரு 17 பேரை அந்த போட்டில் போன, ஒரு 32 பேரில் 17 பேரை அவங்க அந்த பெரிய கப்பலில் போனவங்க அந்த 17 பேரை இறக்கி ஒரு சின்ன போட்டில் போட்டு ஊருக்கு போங்க, நாட்டுக்கு அனுப்பி விட்டுறாங்க. அவங்கெல்லாம் மக்களால் மதிக்கப்பட்ட நல்லவர்கள் என்று எண்ணப்பட்டவர்கள், அவங்களாம் போயிடுறாங்க. மீதி 15 பேர் அந்த பெரிய கப்பலை கைப்பற்றி ஒரு தீவுக்கு கொண்டு போகிறாங்க, பிட்காம் என்ற ஒரு தீவு. அந்த தீவில் போய் அவர்கள் எல்லாம் மதுபானம் பண்ணுகிறவர்கள், சண்டையிடுகிறவர்கள், இஷ்டம் போல வாழ்கிறாங்க. அந்த தீவில் இருந்த சாதாரண அப்பாவி மக்களை அவர்கள் அடிமைப்படுத்தி விடுகிறார்கள். இவங்க கைக்கு கண்ட்ரோல் வந்துடுது. அப்புறம் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு ஒன்றா போய் ஒருத்தராக சிலர் மதுபானத்தினாலும் சிலர் சண்டையினாலும் அப்படியே மரித்து போய் விடுகிறார். அப்படி மரித்து போன பிறகு என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால், ஒரே ஒருத்தர் மாத்திரம் அதில் உயிரோடு இருக்கிறான். அவன் பேர் ஜான் ஆடம். இந்த ஜான் ஆடம்க்கு வாழ்க்கையில் ரொம்ப வெறுப்படைந்து ஒரு நாள் அவன் அந்த கடலோரமாக போகும்போது இவங்க வந்திருந்த அந்த பெரிய கப்பலை அவங்க தீ வச்சு கொளுத்திடுறாங்க. எது கொளுத்திடுறாங்கன்னா, அது எங்கேயாவது யாராவது பார்த்தா அங்கே வந்துடுவாங்க, வந்து தங்களை பிடித்து கொண்டு சென்று விடுவாங்கன்னு சொல்லி தீ வச்சு கொளுத்திடுறாங்க. உடனே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த தீ வச்சு கொளுத்த உடனே கொஞ்சோல ஒரு சின்ன பகுதி மாத்திரம் கிடைக்கிறது. அவன் அந்த பழைய கப்பலை அப்படி பார்க்கும்போது அங்கே ஒரு பைபிள் கிடைக்குது. அதை அவன் வாசிக்கிறான். வாசித்தவனே அவனுக்கு சின்ன வயசில் அவன் போன கோயிலுக்கு போனது, சண்டே கிளாஸ் போனதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது.
தன்னை ஆண்டவருக்கு அவன் அர்ப்பணித்தான். ஒரே ஒரு பைபிள் தான் இருந்துச்சு அவங்ககிட்ட. அந்த பழங்குடி மக்கள் வாழ்ந்த பகுதியில் எந்த பைபிளும் இல்லை, ஒரு புஸ்தகமும் இல்லை. உடனே அவன் ஒரு சின்ன ஒரு ஆராதனை கூட்டத்தை ஆரம்பிக்கிறான். பக்கத்தில் ஒரு சின்ன பள்ளிக்கூடம் வைக்கிறான். அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த பைபிளை தான் டெக்ஸ்ட் புக்காக படித்து கொடுக்குறான். அன்பானவர்களே, நியூசிலாந்துக்கும் சவுத் அமெரிக்காவுக்கும் இடையிலே உள்ள ஒரு தீவு. இந்த தீவில் இருந்து இவன் இப்படி கற்றுக் கொடுத்த அங்கே உள்ள எல்லா மக்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். 1980 ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. ஏனென்றால் அந்த மக்கள் எல்லா மக்களை ரிசீவ் பண்ணுறாங்க, எல்லார்ட்டையும் ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க. வழிபோக்கரெல்லாம் அங்கே போய் அவருடைய உதவியெல்லாம் பெற்று போகிறாங்க. அதனால் அங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க ஒரு கணக்கெடுப்பு எடுக்கும்போது அங்கே உள்ள 100% இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு புஸ்தகம் தான் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றிட்டு, முழு அந்த ஐலாண்டே மாற்றிட்டு, அந்த தீவையே மாற்றி விட்டது. ஆகவே இந்த புத்தகம் நீங்கள் படிக்க ஆரம்பித்தால், இதை தியானிக்க ஆரம்பித்தால், இதில் உள்ளபடி வாழ்வேன் என்று நீங்கள் தீர்மானித்தால், நாம் தீர்மானித்தால், இது நம்மை மாற்றிவிடும். அன்பானவர்களே, ஆகவே இது ஒரு நல்ல விதை, இது ஒரு நல்ல கண்ணாடி, இது ஒரு நல்ல ஒரு டார்ச் மாதிரி. எல்லாம் கரண்ட்லாம் போன நேரத்தில் ஒரு டார்ச் வச்சு அப்படியே பிடிச்சிக்கிட்டே போனால் எப்படி நமக்கு வழி காட்டுதோ, எதுவுமே ரொம்ப சோர்ந்து போகிற நேரத்தில் இந்த வேத வசனம் நமக்கு ஆறுதல் கொடுக்கிறது. அதனால தான் சங்கீதக்காரன் சொன்னான், உங்களுக்கு வேதம் என் மனமகிழ்ச்சியாக இல்லாதிருந்தால் என் துக்கத்தில் நான் அழிந்து போயிருப்பேன் அப்படின்னு சொன்னான். நான் அழிந்து போயிருப்பேன். அன்பானவர்களே, ஒருவேளை நான் கூட சொல்லலாம், இந்த வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்தில் நான் அழிந்து போயிருப்பேன். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த வேதம் கொடுக்கும் ஆறுதல், இந்த வேதம் கொடுக்கும் உள்ளான வலிமை, இந்த வேதம் கொடுக்கும் வழி நிச்சயமாக நமக்கு தேவை. ஸோ இட்ஸ் எ லேம்ப், இது ஒரு அருமையான ஒரு விளக்கு. ஸோ வேதம் என்பது ஒரு விதை, வேதம் என்பது ஒரு கண்ணாடி, வேதம் என்பது ஒரு விளக்கு. கடைசியாக 1 ராஜாக்கள் 1 பேதுரு 2வது அதிகாரம் 3வது வசனம் பாருங்கள். 1 பேதுரு 2:3 வாசியுங்கள். அதாவது குழந்தை மாதிரி, குழந்தை பால் மேல் வாஞ்சியாக இருக்கிற மாதிரி வேத வசனத்து மேலே வாஞ்சியாக இருக்கணும். ஸோ வேத வசனம் பால் மாதிரி. அன்பானவர்களே, அது ஒரு விதை போன்றது, அது ஜீவன் கொடுக்கிறது. அது ஒரு கண்ணாடி போன்றது, நம் வாழ்வை சரிப்படுத்த உதவுகிறது. அது ஒரு விளக்கு போன்றது, நமக்கு வழிகாட்டுகிறது. அது பால் போன்றது, அது தினந்தோறும் பருக வேண்டும். இதை ஸ்பிரிச்சுவல் 1, 2, 3 சொல்லுவாங்க. 1, 2, 3. 1 பேதுரு 2வது அதிகாரம் 3வது வசனம், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல களங்கமில்லாத வேத வசனமாகி ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். ஆசையாக இருக்கணும். அன்பானவர்களே, ஆசை இல்லையா, பைபிள் வாசிக்க எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று பொருள். ஒரு குழந்தை சாப்பிடவே இல்லை, சாப்பிடாமல் அழுதுகிட்டே இருக்குன்னா அதை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகணும், அதுக்கு ஏதோ வியாதி இருக்குது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேத வசனத்தை வாசிக்க நமக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னாங்க, ஏதோ வியாதி இருக்குது. வேதத்தை வாசிக்கிறதுக்கு கரெக்டான நேரம் தான். நமக்கு வாசிக்க இஷ்டம் இல்லைன்னா கட்டாயப்படுத்தியாவது நாம் வாசிக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வியாதி, ஆன்மீக வியாதி நம்மை விட்டு போய்விடும். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஆகவே இது ஒரு விதை, இது ஒரு கண்ணாடி, இது ஒரு விளக்கு, இது ஒரு பால். ஆண்டவர் இந்த வேத வசனத்தை நேசிக்கவும் வாசிக்கவும் கைக்கொள்ளவும் போதிக்கிற எனக்கு கேட்கிற உங்களுக்கும் உதவி செய்வாராக. ஆமென்.